1990ஆம் ஆண்டு முதல் அமெரிக்க அதிபருக்கான தனி விமானமாக செயல்பட்டு வந்த 2 போயிங் 747 ரக ஏர்ஃபோர்ஸ் 1 விமானங்களின் நிலை குறித்து அதிபர் டிரம்ப் அதிருப்தி அடைந்தார். இதையடுத்து கடந்த ஆண்டு கத்தார் அரச குடும்பம் அதிபருக்கான மேம்பட்ட விமானத்தை நன்கொடையாக வழங்கியது. விரைவாக புதுப்பிக்கப்பட்ட இந்த புதிய ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்தில் ஜூலை 1ஆம் தேதி முதன்முறையாக வடக்கு டகோட்டாவிற்கு அதிபர் டிரம்ப் பயணித்தார். புதிய ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்தில் முதல் வெளிநாட்டு பயணமாக துருக்கியில் நடைபெற்ற நாட்டோ உச்சி மாநாட்டுக்கு அதிபர் டிரம்ப் சென்றார். இந்நிலையில் துருக்கியிலிருந்து திரும்பும் போது போயிங் 747-8 ரக விமானத்திலிருந்து பழைய ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்திற்கும் பின்னர் அங்கிருந்து ரகசியமாக ஒரு சிறிய C-32A விமானத்திற்கும் அதிபர் மாறியது குறித்த தகவல்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அங்காராவில் ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்தில் ஏறிய அதிபர் டிரம்ப் பிறகு அந்த விமானத்துடன் இணைக்கப்பட்டிருந்த உணவு வழங்கும் கொள்கலனுக்குள் மாற்றப்பட்டு அந்த கொள்கலன் அதிபரை ஒரு சிறிய C-32A விமானத்திற்கு ஏற்றி சென்றதாகவும் கூறப்படுகிறது. இது குறித்த வீடியோவும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிபர் டிரம்ப் ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்திற்குள் படிக்கட்டுகளில் ஏறி சென்ற சில நிமிடங்களுக்கு பிறகு அதிலிருந்து ஒரு உணவு வழங்கும் லாரி கீழே இறங்குவது வீடியோவில் காட்டப்பட்டுள்ளது. பின்னர் அந்த வாகனம் தொலைவில் உள்ள சிறிய C-32A விமானத்தை நோக்கி செல்வதையும் காண முடிகிறது. இரு விமானங்களும் பிரிட்டனில் தரையிறங்கிய பிறகு பழைய விமானத்திலிருந்து படிக்கட்டுகளில் இறங்கி பின்னர் புதிதாக மாற்றியமைக்கப்பட்ட ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்திற்கு செல்வதும் அந்த வீடியோவில் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் ஒரு அச்சுறுத்தல் காரணமாக ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்திலிருந்து மற்றொரு விமானத்திற்கு மாறியதை அதிபர் டிரம்ப் கடந்த செவ்வாய்க்கிழமை உறுதிப்படுத்தியுள்ளார். பாதுகாப்பு பிரிவு மற்றும் ராணுவத்தின் வழிகாட்டுதலின்படியே செயல்படுவதாக குறிப்பிட்டுள்ள அதிபர் டிரம்ப் ஏதோ ஒரு அச்சுறுத்தல் இருந்திருக்கலாம் என்று நினைப்பதாகவும் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு தெரியாத பல அச்சுறுத்தல்களை தான் எதிர்கொள்வதாக கூறிய டிரம்ப் முக்கியத்துவம் வாய்ந்த எந்த ஒரு அதிபருக்கும் நிறைய அச்சுறுத்தல்கள் இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். முன்னதாக துருக்கியிலிருந்து அந்த பழைய விமானத்தில் பயணம் செய்த செய்தியாளர்களிடமும் ஜன்னல் திரைகளை இறக்கி வைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிபர் டிரம்ப் விமானம் மாற்றினார் என்ற உண்மையை அதிபரும் வெள்ளை மாளிகையும் உறுதிப்படுத்தியுள்ள நிலையில் இது மாதிரியான சூழலில் செய்தியாளர்கள் அறியாமல் ஆபத்தில் சிக்காமல் இருப்பதையும் பொது பதிவுகள் இறுதியில் சரி செய்யப்படுவதையும் உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது.